ஒரு கோழியின் ரத்தமோ, ஒரு மாட்டின் ரத்தமோ, ஒரு புனித தண்ணீரோ, ஒரு யாகமோ, ஒரு பூஜையோ, ஒரு தாயத்தோ தகடோ உன்னை அவருக்கு முன்பாக நிறுத்த முடியாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை அவருக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்றால் யார் அவருடைய பிள்ளைகளாய் மாறினீர்களோ அவர்கள் தான் இயேசுவுக்கு முன்பாக நிற்க முடியும். அவருக்கு முன்பாக நிற்க இந்த கிராமம் ஆயத்தமா? என் ஜனங்களே, நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இனி கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் இந்த பூமியில் பற்றி எரிய போகிறது. அந்த கோபத்தை மாற்ற எந்த மந்திரத்தாலையும் எந்த மாந்திரிகத்தாலும் முடியாது. அந்த கோபத்துக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உன்னிடத்தில் எதையும் கேட்கிறவர் அல்ல. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அவரிடத்தில் வருவதற்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இயேசு உங்களிடத்தில் எதையும் கேட்கவில்லை. அவர் உங்களிடத்தில் கேட்பதெல்லாம் உங்கள் இருதயத்தை தான். உங்கள் உள்ளத்தில் அவருக்கென்று நீங்கள் இடம் கொடுத்தால் அவர் உங்கள் உள்ளத்தில் வருகிறது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உன் வாழ்வில் இருக்கிற துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். உன் வாழ்வில் இருக்கிற வியாதிகள், சாபங்கள், பாவத்திலிருந்தெல்லாம் உன்னை விடுதலையாக்கி நீங்கள் விரும்புகிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில தந்து உங்கள் வாழ்வில்